ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஹோண்டாயோட கிரெட்டா. கிரெட்டாவில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எவ்வளோ ட்ரிவன் ஆயிருக்குன்றத செக் பண்ணிடலாமா? வெஹிக்கிளுக்கு லாஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2nd of Jan 1,61,900 நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெஹிக்கிள் எவ்வளோ ட்ரிவன் ஆயிருக்குன்றத பார்த்தோம்னா 1,71,600 ட்ரிவன் ஆயிருக்கு. 10,000க்கு பார்த்தோம்னா இன்னும் 300 தான் டிஃபர் இருக்கு. வெஹிக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கோட கண்டிஷனை செக் பண்ணி பார்த்ததுல ரியர் பிரேக் பேடோட வேரண்டி இயர் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவுட் ஆயிருக்கு. வேரண்டி இயர் லேயர் அதிகமாக வேர் ஆயிடுச்சு அப்படின்னா வீல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ஆயில் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீல் சிலிண்டர் டேமேஜ் ஆனால் கூட இந்த மாதிரி ஆயில் லீக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ரியரில் செக் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் நல்லா இருக்கிறதுனால க்ளீன் பண்ணி அகைன் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிராங்கோட மெயின் புள்ளி கிட்ட ஃபுல்லாகவே ஆயில் லீக் ஆயிருக்கு. அது கூடவே வி பெல்ட்டோட கண்டிஷனும் ரொம்பவே பேடாக இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பெல்ட்டை செக் பண்ணலான்னு போகும்போது தான் இந்த ஆயில் லீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது தெரிஞ்சுது. எதனால இந்த அளவுக்கு ஒரு ஆயில் லீக் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சீல் டேமேஜ் ஆனதுனால தான். இந்த சீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயின் புள்ளியை ரிமூவ் பண்ணாதான் அந்த சீலை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போதும் போல சீலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேஸை ஃபுல்லாகவே பெட்ரோல் ஆர் கிளீனர் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கீரை ஷிஃப்ட் பண்ணும்போது லைட்டாக ஸ்டக் ஆகிற ஃபீல் இருந்தது. எதனாலன்னு செக் பண்ணி பார்த்ததுல இந்த ஸ்லேவ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் இருக்கு. ஸ்லேவ் சிலிண்டரோட ஒர்க்கிங் என்னன்னா ரிலீஸ் பேரிங்கை ஆக்ட் பண்ணி கீரை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்ளை ஆகும். இதில் ஆயில் லீக் இருக்கிறதுனால தான் கியர் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிருக்கு. சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு வெஹிக்கிளுக்கு தேவையான மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாமா? ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு அது கீழே டஸ்ட்டில் த்ரோ பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சோக் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு சோக் ஆயிருக்கு அப்படின்னா டஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்கு. கீழே த்ரோ பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேயராகவே அரைவாயிருக்கு. கீழே த்ரோ பண்ணியாச்சா? இப்போ அந்த ஃபில்டர் எடுக்கிறேன். டஸ்ட்டுக்குள்ளே இருக்க லேயர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்றது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ரிமூவ் பண்ண போகிறது ஏசி ஃபில்டர். எவ்ரி ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ரன் ஆகாத வெஹிக்கிளுக்கு க்ளீன் பண்ணி போடலாம். பட் இந்த மாதிரி ரன் ஆகிற வெஹிக்கிளுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. சரி வாங்க வாங்கிட்டு வந்து மெட்டீரியல் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ண போகிறது பிரேக் ஷூ தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பேஸில் இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு தான் பிரேக் ஷூவை ஃபிட் பண்ணணும். பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ஓஇ ஸ்பேரான ஹொண்டாய் கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நியூ ஒன்னை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேரண்டி இயர் லேயர் எந்த அளவுக்கு ஓல்டு ஒன்ல இருந்ததுன்றது. பிரேக் ஷூ கூடவே பார்த்தோன்னா வீல் சிலிண்டரும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிகாஸ் ஆயில் லீக் இருக்குல்ல, அதனால வீல் சிலிண்டரையும் சேர்த்து தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீல் சிலிண்டர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஏர் எடுக்கணும். அதை நான் அப்கமிங்கில் ஷோ பண்ணுறேன். ரைட் சைடு ஒர்க்கை முடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் லீக் தெரியல. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வீல் சிலிண்டரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஆயில் லீக் இருக்குன்றது. இந்த மாதிரி லீக் ஆகும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே போய் அப்ளை ஆகி ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நம்ம பிரேக்கை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ரைட் ஹேண்ட் சைடு பண்ண மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா பிரேக்கோட டஸ்ட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு பிரேக் ஷூவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கு செட்டாக தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நியூ பிரேக் ஷூவை ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நியூ வீல் சிலிண்டர். இந்த வண்டிக்கு நம்ம ஃபிட் பண்ண போகிற நியூ வீல் சிலிண்டர் இதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹொண்டாயோட தான். இந்த வீல் சிலிண்டரை எந்த பக்கம் சேஞ்ச் பண்ணாலுமே ரொம்ப முக்கியமாக ஏர் எடுக்கணும். அது எப்படின்றத நான் அப்கமிங் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சு ஹேண்ட் பிரேக்கை லாக் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கை எங்கேஜ் பண்ணும்போது ஓவராக எங்கேஜ் ஆகும். பிரேக் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரியரில் ஏர் எடுக்கிறதுக்காக வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மெயின் புள்ளியில் வர ஆயில் சீல் டேமேஜ் ஆயிடுச்சு சொன்னால இதுதான் அந்த வண்டியோட நியூ ஆயில் சீல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹொண்டாயோட தான். இந்த ஆயில் சீலை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நியூ ஒன் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும். சீலை ப்ராப்பராக அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெயின் புள்ளியை மாட்டிட்டு வி பெல்ட்டை ஃபிட் பண்ணிடலாமா? இதுதான் வி பெல்ட்டு. வி பெல்ட்டுன்றது ஒன்றும் இல்லை. இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பெல்ட் ஆர் ஃபேன் பெல்ட், ஏசி பெல்ட் இந்த மாதிரி வேறு நேமில் வச்சு கூப்பிடுவாங்க. சரி வாங்க பெல்ட்டை ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? பெல்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் அலைன் பண்ணிட்டு பெல்ட்டை லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணும் போதே ஆயில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆயில் ட்ரெயின் நெட்டை போட்டு ட்ரெயின் நெட்டை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ ட்ரெயின் நெட்டை லாஸ்ட்டாக தானே போடுவீங்க நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் ஆயில் பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்ததுனால இப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நெட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ரிமூவ் பண்ண எல்லா ஃபில்டரும் ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஏசி ஃபில்டரை கரெக்டான ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் வச்சு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ண போகிற ஃபில்டர் என்னன்னு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேஸை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கணும்.
பிகாஸ் ஆல்ரெடி அதிகமாக டஸ்ட் இருந்ததில்ல, அதனால பேஸை க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வாங்கியிருக்க நியூ ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டரை ப்ராப்பராக ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆயில் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். எப்போதுமே இந்த ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் அதில் இருக்க ஓரிங்கை மஸ்ட்டாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் ஆயில் லீக் ஆகாமல் பர்ஃபெக்டாக லாக் ஆகிருக்கும். எல்லா ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளுக்கு ஆயிலை ஃபில் பண்ணிடலாமா? கிரெட்டாக்கு பார்த்தோன்னா 15W40 இன்ஜின் ஆயில் கிரேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரெட்டாக்கு பார்த்தோன்னா நியர்லி 5.25 லிட்டர்ஸ் ஆஃப் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேர் ப்ராப்பராக எங்கேஜ் ஆகல சொன்னல, அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவ் சிலிண்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்லேவ் சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா ஓஇ தான். ஸ்லேவ் சிலிண்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஏர் எடுத்துகிட்டு ப்ராப்பராக எங்கேஜ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. வெஹிக்கிளில் எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஏர் எடுக்கணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதோட ப்ராசஸ் இது தான். ஏர் எடுக்கிற ப்ராசஸ்க்கு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீல் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட் இருக்கும், அதை லூஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அகைன் லாக் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு பிரேக் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஏர் ஃபுல்லாகவே வெளியில் வரும். லாக் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஏர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏர் இல்லாமல் நம்ம பிரேக்கை அப்ளை பண்ணும்போது பிரேக் ஆயில் மட்டும் ஃபுல்லாகவே லோட் ஆகும். அந்த மாதிரி லோட் ஆகிற வரைக்கும் பிரேக் ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஏர் எடுக்கிற ப்ராசஸ் மட்டும் ஒழுங்காக நம்ம பண்ணலை அப்படின்னா, உள்ளே ஏர் இருக்குது அப்படின்னா பிரேக் பெடல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உள்ளே போய் தான் நிற்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கே அப்ளை ஆகாது, பெடல் மட்டும் உள்ளே போய்கிட்டே இருக்கும். எப்போ ஏர் எடுத்தாலுமே பிரேக் ஆயில் ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு தான் ஏர் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இந்த ப்ராசஸை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா தான் பிரேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்ளை ஆகும். ஏர் எடுக்க ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வெஹிக்கிளுக்கு ஹெட்லைட் ஸ்டாப் லைட்லாம் கரெக்டாக க்ளோ ஆகுதான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏர் எடுக்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரன் பண்ணோம்ல, அந்த கேப்பில் கீழே போயிட்டு சீலில் ஏதாவது லீக் இருக்கான்னு செக் பண்ணோம். எந்த ஒரு லீக்கும் இல்லை. வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்ததில் கிரெட்டா பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன எப்பவும் போல் பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கிரெட்டா வச்சிருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.